ஏன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லப்படுது என்னன்னா, கலைஞர் கருணாநிதி கூட ஒரு 3 தேர்தலுக்கு இந்த கூட்டணியை அப்படியே ஒரே கன்டினியூஸா கொண்டு போனது இல்ல. அந்த ஒரு விஷயம் இவருக்கு இருக்கு அப்படின்னு இப்ப எல்லாருமே பாராட்டி சொல்லியிருந்தாங்க. அது இந்த இடத்துல இப்ப உடையறதுக்கான ஒரு கார்னருக்கு வந்துருச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல சார்? இல்ல. ஆனா உடையும் இந்த தேர்தலில் கண்டிப்பா திமுக கூட சிறுத்தை இருக்காது. ஓகே. எதன் அடிப்படையில் சொல்றீங்க? எதன் அடிப்படையில் சொல்றீங்க? என்ன காரணம்னா திமுக அந்த கூட்டணியில் வராது, ஜெயிக்காது. திமுக அந்த கூட்டணியில் இந்த கூட்டணியில் இருந்தா ஜெயிக்காதுன்றீங்க? இருந்தாலும் ஜெயிக்காது, இல்லைனாலும் ஜெயிக்காது. ஓகே. திமுக ஜெயிக்காது. திமுக இவ்வளவு கூட்டணிகள் இருந்துமே 3% தான் திமுக ஜெயிச்சது. எவ்வளவுல? 3%. ஆமாம். பிஜேபி இருந்தால் எந்த கட்சியும் உள்ளே போக மாட்டான். யார்? ஏடிஎம்கேவோட. அதில் 3% தான் இத்தனை சதவீதங்கள், இத்தனை கட்சிகள், இத்தனை கூட்டணிகள் வந்துமே அதிமுகட்ட 21 இழந்தது 3% தான். இப்போ எடப்பாடிக்கு 10% அதிருப்தி வாக்கு எடப்பாடிக்கு வந்துருச்சு. ஓகே. எடப்பாடி தேவையில்லாமல் சீமாங்கிட்ட போய் 300 கோடி 30 சீட் தரணும் அலைகிறார். தேவையே இல்லை. தேவையே எதிர்ப்போட்டே வந்துரும்ன்றீங்க? எதிர்ப்போட்டே அவரை வேலை சிஎம் ஆக்கிறோம். இப்போ அப்படி நீங்க ஒரு கணக்கு சொல்றீங்க 3% தான் போன எலெக்ஷன்ல ஒரு இதுன்னு. இப்போ எதிர்ப்பு ஓட்டு நீங்க வரணும். எதிர்ப்பு ஆட்கள் நிறைய இருக்கும்போது இப்போ இன்னொரு கேண்டிடேட் வர்றாரு, புது ஆட்களா விஜய் வர்றாரு. ஸோ திமுக இருக்கு. திமுகவோட எதிர்ப்பு ஆட்கள் 3 பேர் 4 பேர்னு பிரியறப்போ அது சாதகமாக தானே போகும் ஆளுங்கட்சிக்கு. எனி டேல அப்படி தானே போகும். அது இல்லை, ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தானே போகும். எதிர்ப்பு ஓட்டு பிரிய போகுது. இப்போ விஜய் இருக்காரு, அதிமுக இருக்காங்க, பாஜக இருக்காங்க, சீமான் எப்பயும் போல இருக்காரு அப்படின்னு இத்தனை எதிர்கட்சிகள் இத்தனை பேர் தனியாக நிற்கும் போது அது ஆளும் தரப்புக்கு சாதகமாக தானே போகும் எப்பயுமே. அது இல்லை, ஆளுந்தரப்புக்கு சாதகமாக போகிற அதே நேரத்தில் எதிர்கட்சிக்கும் சாதகமாக போகும். ஓகே. ஏன்னா திமுக அதிமுக வாக்கு வங்கி நிரந்தர வாக்கு வங்கி 25%. எவ்வளவு? 25%. இதில் முஸ்லீம்கள் வாக்கு, கிறித்துவர்கள் வாக்கு தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய. ஓகே. நீங்கள் பிஜேபி கூட்டணிக்கு சேராத 3 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க. கம்யூனிஸ்டுகள், தலித்துக்கள், முஸ்லீம்கள், கிறித்துவர்கள் 4 பேர் எந்த காலத்துலேயும் பாஜகவோட சார் திமுக காரன் சேர்ந்துக்குவான், அதிமுக காரன் சேர்ந்துக்குவான். கம்யூனிஸ்டே சேர மாட்டாங்க, சிறுத்தை சேராது, முஸ்லீம் கிறித்துவர் சேர மாட்டாங்க. இந்த வாக்கு அப்படியே எங்கே விழுகும்? ஏடிஎம்கேக்கு விழுகும். என்ன காரணம்னா பாஜகவோட இருந்தது மட்டும்தான் அதிமுகவோட ஒரு மைனஸா இருந்துச்சுன்னு சொல்றீங்களா? 2020 அப்படி இல்லைன்னா ஏடிஎம்கே இருந்திருக்காது. ஏடிஎம்கேவை இருந்திருக்காது, ரெட்டையில் இருந்திருக்காது. எடப்பாடி தந்திரமான ஆள் தான். இதெல்லாம் காப்பாற்றுவதற்கு நீங்கள் பிஜேபியோடு இருந்தார், கட்சியை காப்பாற்றிட்டார். இனி கட்சி ஆட்சி ரெண்டையும் காப்பாற்றிடுவார். அதனால் 26 எடப்பாடி தான் வருவார். இதுதான் எழுதாத சூத்திரம். ஏன்னா பிஜேபியுடைய அதிருப்தி, திமுகவினுடைய அதிருப்தி எல்லாமே வலுவான கட்சி அதிமுக தான். நான் அதிமுகவுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஆனால் அங்கே பல குழப்பங்கள் இருக்கு. ஒரு குழப்பம் இல்லை. சசிகலாவுக்கு பின்னாடி நடராஜன் ஆவி கூட வராது. ஓபிஎஸ்க்கு பின்னாடி ஓபிஎஸ் மனைவி ஆவி கூட வராது. டிடிவி 4% இப்போ நிரூபிக்க சொல்லுங்கன்னா 6% கூட இருக்காது. வேற யார் இருக்கா? ஒரே தலைவர், ஒற்றை தலைமை தான். அதிமுக தொண்டை எப்பவுமே அதிகாரத்தோடு தான் நிற்பான். அதிமுக திமுக தொண்டம் பூராமல் அதிகாரத்தோடு தான் அவன் கரை வச்சு கட்டிட்டு அங்கே இப்போ ஜெயலலிதா எம்ஜிஆர் போட்டா வச்சுட்டு போய் எங்கேயாவது அரசியல் பண்ணணும். திமுக அதிமுக 2 பேர் இல்லைன்னா அவன் செத்து போயிடுவான், உயிரே இல்லாமல் போயிடும். ஏன்னா இதை வளமையாக 75 வருஷம் 100 வருஷம் வந்த அரசியல் இது. அதனால் விஜய் கட்சிக்கு போய் சீமா கட்சிக்கு போய் எந்த கட்சிக்கும் போக மாட்டான். அதிமுக திமுக என்பது தமிழ்நாடு முழுக்க கிளைக்கழகங்களை கொண்ட கட்சி. அதனால் அந்த கட்சி இது இல்லை அது இல்லை அதுதான். அதனால் இதெல்லாம் உதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. நீங்கள் சொல்லியிருந்தீங்க திமுக கூட்டணி விசிகா கூட்டணி 2026 இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு. இப்போ விசிகாக்கான வாய்ப்புன்றது எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே போய் சேர்ந்துருவாங்க. ஓகே. இதான் ஜெயிக்கணும் தெரியும் திருமாவுக்கு அதிமுக கூட்டணி தான் ஜெயிக்கணும் தெரியும். கடைசி நேரத்தில் அங்கே கிளம்பிடுவார். இப்போ இந்த பேச்சு இந்த விஷயங்கள் எல்லாம் நடிப்பு எல்லாம் நடிப்பு. ஆமா, இப்போ இது ஒரு பீடிகைன்னு போட்டுக்கலாமா? ஆமாம், அவ்வளோதான். வேல்முருகன் அதே முடிவில் தான் இருக்கார். ஓகே. வேல்முருகன் அதே முடிவில் தான் இருக்கார். அப்போ 2 பேரும் கிளம்பிட்டாங்க. அடுத்து கம்யூனிஸ்டுகளும் வந்துடுவாங்க, கம்யூனிஸ்டுகளும் வந்துடுவாங்க.
26ல் எடப்பாடி தான் சீமான், எந்த கருத்து இல்லை. ஓகே சார். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.